புரியல. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. இப்படி ஒரு வாழ்க்கை அமையுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. டிக்கெட் இல்லாம வந்தவள பால்கனியில உட்கார வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நீ ஏதாவது சாப்பிடுறியா? முதல்ல நீ கையால பால் எடுத்து தரேன். பால் சிந்தி போச்சு, அவ்வளவுதானே. இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்க போற நேரத்தில் பால் செஞ்சு கூடாது. நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. அவ்வளவு சுலபமா பதில வரவழைக்க முடியுமா? ஆமா, இவங்க வாழ்க்கை சரியா இருந்தானே தப்பா இருந்தானே? நான் பேசாம போயிட வேண்டியதானே? சமயங்கள்ல நினைக்கிறேன் போக முடியலையே. என்ன செஞ்சீங்க? நீங்க உருப்பட மாட்டீங்கடி. தங்கம், தர சுத்தமா தானே இருக்கு, ஏன் தொடச்சுக்கிட்டே இருக்கு? சுத்தமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை வரலையே. அப்படின்னா உன் பார்வையில தான் ஏதோ கோளாறு இருக்கு. அப்படி இருந்தா பரவாயில்லையே. அம்மா, உங்களை நான் ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு ஆசை. என்ன? நாம எல்லாரும் கடவுளுடைய குழந்தைங்கன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட கடவுள் ஏமா ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் பிரிச்சு வச்சிருக்கா? நீ என்ன சொல்ற? சாதாரண விஷயம்தான். மனைவி தனக்கு பிடிக்கலன்னா அவளை தள்ளி வச்சுட்டு இன்னொருத்திக்கு தாலியை கட்டிடுறான் ஆம்பளை. அதே மாதிரி புருஷனை பிடிக்கலன்னா பொண்ணும் தாலியை கட்டி போட்டுட்டு பிடிச்சான பார்த்து இன்னொரு தாலியை கட்டிட்டா என்னமா தப்பு? மூடு வாய். தாலியை கழட்டுறது அப்புறம் இன்னொரு தாலியை கட்டிக்கிறது. தாலியோட மகத்துவம் தெரியாம பேசிட்டியே. 100 ரூபாய் தங்கம் 10 பைசா கயிற்றுல தானே தொங்குதுன்னு கேவலமா நினைச்சிட்டியா? தாலிக்கு விலையே கிடையாது. ஏன்னா புருஷனோட உயிர் அதுலதான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மண்ணு செஞ்ச புண்ணியம் தான் இன்னும் கழுத்துல தாலி ஏறல. ஏமா அப்படி கோச்சுக்கிறீங்க? நான் எதுவும் விளையாட்டுக்கா தானே கேட்டேன். விளையாட்டுக்குன்னா தண்ணியில நீந்தலாம், நெருப்புலையா நீந்துறது? அம்மாமா, மறந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு புதுசா 2 பேர் வந்திருக்காங்களே, அவங்க பண்ற அட்டகாசம் சைக்கிள பின்னே வீட்டை தீட்டுவாங்க போல இருக்கு. கேட்டா கௌரி கௌரின்னு சொல்றாங்க. அவங்களை எப்படியாவது அனுப்பிச்சிருங்கம்மா. அப்படியா? நான் உங்களை கவனிச்சுக்கிறேன், நீ உங்க வேலையை பார்த்துக்க. இவ்வளவு தைரியமா பேசுனது இப்பயும் பயப்படணும்? சந்தேகம் அதிகம் தவிர குறைய மாட்டேங்குது. பாப்போம், இவ தண்ணியில நீந்துறாளா இல்ல நெருப்புல நீந்துறாளா? பாக்கா 2 பொள்ளங்க என்ன மாச்சு? கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ போட்டுக்குமா? வெண்ணையாட்டம் இருப்பா. ஐயோ, கத்திரிக்காய் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கு மட்டும் என்னாச்சுன்னு சொல்லு. அவருக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? எப்பதான் வந்தீங்க? ரொம்ப நேரமா நிக்கிறீங்களா? அது இருக்கட்டும், இது என்ன கதை இவ்வளவு சுவாரஸ்யமா படிச்சுட்டு இருக்கு? நல்ல கதை தான், சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஆனா ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. நீ சொல்றது ரொம்ப வேடிக்கை. உங்களுக்கு வேடிக்கையா இருக்கு, எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? நம்ம தலையெழுத்தையே நம்மளால புரிஞ்சுக்க முடியலையே. யாரோ எழுதுன புரியல வேதனைப்படுறேன். தலையெழுத்து எழுதி கையெழுத்து போடுறது கடவுளுங்க. அது நமக்கு புரியாம இருக்கிறனால தான் நிம்மதியா இருக்கணும். ஆனா ஒரு மனுஷன் எழுத புரிஞ்சுக்க முடியலன்னா நம்மள புத்தி கெட்டவங்கன்னு சொல்லி கேங்க. நீங்க சொல்லுங்க, குழந்தைய பத்தி யாருக்கு நல்லா தெரியும்? அவன் வளர்ந்து படிக்கும் போது பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியருக்கு. அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தும் போது அவனை பத்தி அவன் மனைவிக்கு தான் நல்லா தெரியும். தெரியல தெரியல தெரியல. இந்த ஆசிரியர் அப்படி எழுதியிருக்காரு. அவசரப்பட்டா எப்படி? கதை முழுக்க படிச்சுட்டு அப்புறம் சொல்லு. அவசரப்பட்டுட்டேங்கிறீங்களா? ஆமா கௌரி, கோவலம் வெட்டுப்பட்ட உடனே தன் கணவனுக்கு ஏதோ ஆபத்துன்னு கண்ணகிதான் புரிஞ்சுக்கிட்டான். கூடவே வாழ்ந்த மாதவி புரிஞ்சுக்க முடியலையே.
தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமா யாரும் கதை எழுத மாட்டாங்க. இருக்கும் நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு போட்டிருக்கேன். இத பூராத்தையும் படிச்சுட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க வாங்க சாப்பிடலாம். வெண்டைக்காய் பொரியல், புடலங்காய் கூட்டு, பிரமாதம். என்ன குழம்பு? கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் குழம்பா? ஆஹா, காய்கறிகளே எனக்கு பிடிச்சது கத்திரிக்காய். அர்த்தமில்லாத சந்தேகம். நான் தான் இவரை புரிஞ்சுக்கிறேன். கௌரி, என்ன ஊத்து? குழம்பு ஜாஸ்தியா போச்சு. சாப்பிட்டு போட்டுங்க. சாதம் ஜாஸ்தியா போச்சு. அப்போ குழம்பு போட்டுங்க. போதும் போதும், இவ்வளவு போட்டா நான் எப்படி சாப்பிடுறேன்? பரவாயில்ல, முடியலன்னா வச்சிடுங்க. கணவன் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்டுதான் மனைவிக்கு சந்தோஷம். சாப்பிட்ட மிச்சத்தை இவ சாப்பிட்டுறதா விட மாட்டேன். உங்களுக்கு ஏன் சார் வீண் சிரமம்? போன் பண்ணி பேசி இருக்கலாமே. பேசியிருக்கலாம். இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வரதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம். மாணிக்கம், வடநாட்டுல இருந்து ஒரு பாப் மியூசிக் பாடம் வந்திருக்கான். இன்னைக்கு நைட்டு டைமண்ட் கிளப்ல பாட போறாங்க. பிரமாதம் விளம்பரப்படுத்தி ஒரு பெரிய பரபரப்பு உண்டாக்கி இருக்கேன். நான் கூட பேப்பர்ல பார்த்தேன் சார். நம்ம கலெக்ஷனை பத்தி நான் கவலைப்படல. என் ஆசை எல்லாம் அந்த பாப் மியூசிக்கை விட உன்னோட தமிழ் பாட்டு தான் பிரமாதமா இருந்துச்சுன்னு எல்லாரும் உன்னை பாராட்டணும். அந்த அளவுக்கு நீ நம்ம கிளப்ல பாடு. முயற்சி பண்றேன் சார். அப்புறம் புறப்படுறேன். மாணிக்கம், சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளப்புக்கு வந்துடுறேன். அடடே, நீங்களா? வாங்க. தங்கம், என்னது விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை பெருக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுல தான் எல்லாமே தலைகீழா நடக்குது. ஓ, அத சொல்றியா? நான் எதையும் சொல்லல. பெருக்க சொன்னாங்க பெருக்கிறேன், அவ்வளவுதான். ஓஹோ. ஏன் உங்களை பார்த்தா அப்படித்தான் தலைகீழா தெரியுது? எப்படி? நாங்க தலையில வச்சுக்கிற மல்லிகைப்பூவை நீங்க கை அப்படின்னா என்னையும் தலையில வச்சுக்கிட்டியா? வேதனையில கூட நீங்க வேடிக்கை பேசுறீங்களே. வேதனையை மறக்கணும்னா வேடிக்கையா தான் பேச. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ கலகலன்னு சிரிக்கிறத பாக்குறப்போ எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. உன் மனசுல இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டு உன் வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படணும்னுதான் நானும் ஆசைப்பட்டேன். என்ன சொல்றீங்க? சின்னப்பற ரொம்ப நல்லவன். எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற தாராள மனசு உள்ளவன். எல்லா விதத்திலையும் உனக்கு பொருத்தமானவன். நீங்க சொல்றது எனக்கு புரியல. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? எனக்கு கல்யாணமா? நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க. என்ன எப்படின்னு கேக்குறீங்களா? என்னைக்கு உங்களை காதலிச்சனோ அன்னைக்கே என் மனசார உங்களை கணவரா வச்சேன். தங்கம், ஆமா, உங்க மனைவி மாதிரி நான் ஒண்ணு கேடு கட்ட ஜென்மம் இல்ல. என்ன சொல்ற? உண்மையதான் சொல்றேன். ஏற்கனவே கல்யாணம் ஆகி இன்னொருத்தருக்கு மனைவியா வாழ்ந்தவத்தான் உங்க மனைவி. நான் கழுத்து இந்த தாலியை கழட்டி தூக்கி எறிஞ்ச கௌரிக்கு தான் நீங்க மறுதாலி கட்டி மனைவியா ஏத்துட்டு. ஏன் நிறுத்திட்டீங்க? ஆத்திரம் தனிச்சு நிறுத்திட்டீங்களா, இல்ல கை வலிக்கிறது நிறுத்திட்டீங்களா? இதெல்லாம் கூட எனக்கு வலிக்கலைங்க. ஆனா சிந்தாதுரைய கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லி என் இதயத்துல ஒரு அடி அடிச்சுங்களே, அந்த அடியை தாங்க என்னால தாங்கிக்க முடியல. தாங்கிக்கவே அக்கா, இந்தாங்க பால் சாப்பிட்டுங்க. ஏத்தா இப்படி பாக்குறீங்க? பால் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. கூடவே கெட்டு போயிருக்குமோன்னு சந்தேகமா அவனுக்கு. ஏன் வீணா சந்தேகப்படுறீங்க? கெட்டு போயிருந்தா நானே கொட்டி இருப்பேன். உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். சாப்பிடுங்க. மாணிக்கம், இதுவரைக்கும் நீ பாடின பாட்டுக்குள்ளேயே இந்த பாட்டு தான் ரொம்ப பிரமாதம். வச்ச மாதிரி.
என்ன மாணிக்கம் என்ன? நான் தான் பள்ளத்துல என் பாட்டாவது சிகரத்துல இருக்குதுங்கிற சந்தோஷத்துல சரி என்ன சொல்ற? சார், கோவில் பிரசாதம் கைக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ அது யாரோ சாப்பிட்ட எச்சில் சாதம்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும் சார்? நல்ல வேளை யார் செஞ்ச புண்ணியமோ நான் அதை சாப்பிடறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வேதனையை வார்த்தைகளாக்கி இதே துடிப்ப ராகமாக்கி பாட்டா பாடுவேன். என் வேதனைக்கு பாராட்டுகள், கண்ணீருக்கு கை தட்டுகள். மாணிக்கம், என்னது சின்ன குழந்தை மாதிரி நடந்தது என்னன்னு விவரமா என்கிட்ட சொல்லு. இந்த பாரு மாணிக்கம், உனக்கு பணம் கொடுக்க மட்டும் இந்த கைகள் இருக்கு நினைக்காது. உன் கண்ணீரை துடைக்க சொல்லு மாணிக்கம், சொல்லு. என் மனைவின்னு ஒருத்திய உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேனே கௌரி. பேர பாத்தீங்களா சார்? மங்களகரமான பேர். அவ என் வாழ்க்கைக்கே மங்களம் பாடிட்டா சார். மாணிக்கம், அவ இன்னொருத்தருடைய மனைவியா சார்? கழுத்துல கிடந்த தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு என்கிட்ட மறுபடி கட்டிக்கிட்ட மங்கையர் குலத்தில யார் சொன்னது? சொன்னவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. புகைய ஆரம்பிச்சுட்டாலே நெருப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். கட்டிக்கிட்ட தோஷத்துக்காக அந்த புகையில நான் மறைகிறதா இல்ல நெருப்ப தூக்கி எரிஞ்சிட்டு உறவை வெட்டிக்க புரியல. ஏன் கதையை கேட்டு நீங்க ஏன் சார் கண் கலங்குறீங்க? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியல, எனக்கு புரியல.